ஹைடா. ஹிட் அண்ட் மேரேஜோட நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். இந்த டைம் ஆன்ட்டி நீ போகும்போதும் உங்கள் ஆளுங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடு. இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. பையனுக்கு ஹெல்ப் பண்ணதான் இவங்களால விட்டுருக்கேன். ஹெல்ப் எதுவும் வேணாம். நீ ஹெல்ப் பண்ணணுன்னா தோ வராம்பர் அவனுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு ஜேகேவை கை காட்ட ஜேகே வீட்டுக்குள் வரா. ஒரு பதட்டமா, பிகாஸ் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த நியூஸ் இப்போ தான் ஜேகேக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மா வேற வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக ஓடி வர அந்த இவங்க திரும்பி பார்த்தா ஜேகே நிற்கிறான். அப்பா டிரைவருக்கு கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. கரெக்ட் டைம் வந்திருக்க. வா ஜேகே, அம்மாண்ட சொல்லு. இவங்களாம் ஒர்க் பண்ண தானே வந்திருக்காங்க, உன் ஒய்ஃபுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லு. அப்படி சொல்ல ஜேகே ரொம்ப தயங்குறான். இவங்கோ என்னடா பார்த்துட்ருக்க, போய் உங்கள் அம்மாண்ட சொல்லு. சரிப்பா. அவன் பல்ல கடிச்சு பேசினதை அம்மாக்கே கேட்டுருச்சு. ஏன் அவனை மிரட்டுறீங்க? இல்லை மிரட்டலாம் இல்லை, நான் சொல்கிறேன். அப்படி பேசிகிட்டு இருக்க ஜேகே அம்மா கிட்ட வந்தா. இல்லைம்மா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். டேய் எல்லாரையும் கூட்டும் நீயும் வெளில போ. இல்லைம்மா அவளுக்கு சாப்பாடு குக் பண்ணி கொடுக்க. அது மட்டும் இல்லை, நான் எல்லாரையும் வெளியே போக சொன்னேன். காலையிலேருந்து நீ என்கிட்ட அடி வாங்கல ஜேகே. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் இவங்க பேச்சு கேட்பான் இல்லையா. ஸோ அம்மாவை பார்க்க அம்மா பல்ல கடிச்சிட்டு கடுப்பாக பேசுகிறாங்க. அவன் அம்மா பேச்சையும் கேட்பான். திரும்பி ஒரு முறை அவ்வளோதான் இவங்கக்கிட்ட போயிட்டோம். இல்லைப்பா இப்போதைக்கு ஏதோ வேணான்னு நினைக்கிறேன், ஒரு 2 months போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச வர இவங்க 1 month தான். அதுக்கப்புறம் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் ஒரு ஐடியாவில் இருக்கான். அதுவும் இல்லாமல் ஜேகே வரவங்கள்ட்ட வர ஃபிசிக்கலாக இருந்துட்டான் இல்லையா. ஸோ அது அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது, வெறுப்பாக இருக்கு. மேடு இருக்காங்க, சரி ஓகே அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற சின்ன ஏதோ ஒரு தைரியத்தில் இருந்திருப்பான். இப்போ அவனுங்களும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது தெரியாமல் அவன் முழிக்க பின்னாடி இருந்த ஒரு சவுண்டு. எல்லாரும் வெளியே போகிறீங்களா, எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? அந்த இவங்க நடக்க ஆரம்பிக்கிறான். ஜேகே மேடெலாம் பார்த்து எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல நெக்ஸ்ட் எல்லாரும் போகிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் குஷி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த மேட்ஸ் யாருமே பிடிக்காது. உங்களை ஏதோ பார்த்துட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ரூம்குள்ளேயே இருந்தாலும் ஒருத்தி மட்டும் உங்கள் பின்னாடியே வருவா. அவங்கள நிறைய கொஸ்டின் பண்ணுறது, நிறைய டைம் ஃபோன் எடுத்துகிட்டு கொடுத்து சார் இருக்காரு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுறது, ஃபுட் எடுத்துகிட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ எல்லாரும் வெளியே போக உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்க. ஆண்டி திரும்பி உங்களை பார்த்தேன். உன்ட்ட எதுவும் கேட்காம நான் அதை பண்ணிட்டேன். உனக்கு யாராவது மேட் ஏதாவது வேணுமா? நீ வேற வீட்டில் தனியாக இருக்க, உனக்கு ஹெல்ப்புக்கு யாராவது? அச்சோ ஆண்டி, நான் நேரு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னு தெரியல, எனக்கு அந்த மேட்ஸ்லாம் பார்த்தா பிடிக்கவே இல்லை. ஏதோ என்னை கண்காணிக்கிற மாதிரி எனக்கு பிடிக்கல ஆண்டி. அப்படி சொல்ல ஹக் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் உனக்கு நான் இருக்கேன். மார்னிங் வந்துடுவேன், ஈவினிங் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன். ஜேகே வந்ததுக்கப்புறம் தான் இங்கிறது கிளம்பா, ஓகேப்பா? அப்படி கேட்க உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, போதும். ஏன் அவங்கள பார்க்க நீ தனியாகவே இருக்க மாட்டேன், மார்னிங் ஃபுல்லாக என் கூட இருக்கணும், அப்புறம் ஜேகே கூட இருக்கணும், அவ்வளோதான். ஆன்ட்டி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல், ஜேகே கூட இருக்கணும் போது ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அவங்கள பார்க்க ஏன் இப்படி மூஞ்சி போகுது? இல்லை ஆண்டி, அவங்க கை பிடிச்சி நான் இருக்கேன். எந்த சுச்சுவேஷன்லையும் ஜேகே விட்ட மாதிரி உன்னை நான் விட மாட்டேன். நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. ஜேகே ஒரு விஷயத்தில் அவனை நான் விட்டு கொடுத்துட்டேன். அதுக்குன்னு அவன் அந்த தப்பு பண்ணிட்டான்னு நான் நினைக்கல. எனக்கு தெரியும் அவன் என் பையன், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு. பட் அந்த டைம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜேகேவோட அப்பாவை சமாளிக்கணும், அது மட்டும் தான் தெரிஞ்சுது, அது மட்டும் தான் தோணுச்சா. அவன் அதை பண்ணியிருக்க மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் அன்றைக்கி அவன் கூட இருந்திருக்கணும். பட் இல்லை, அவனை அன்னைக்கு விட்டதுனால இன்ன வரைக்குமே ஜேகே எங்ககிட்டயே வர மாட்டேன்றான். அந்த டைம் அந்த சுச்சுவேஷனை அந்த ஹியூனோ யூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லலாம். அன்றைக்கி அவன் லைஃப்பில் வந்தான், இன்ன வரைக்கும் ஜேகே விட்டு போகவே மாட்டேன்றான். அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. ஆண்டி
அண்ட் சாரி வயான் அப்படி சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்ச என்ன ரீசன் மட்டும் கேட்காத அப்படிங்கிறாங்க. பிகாஸ் அது நார்மல் ரீசன் தெரியாதா, ஒரு பொண்ணை அப்யூஸ் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தான் வந்து ஜிக்கு மேலே இருக்கும். அது உங்களுக்கு தெரிய வேணாம் அப்படி தோணுது உங்களுக்கு. பிகாஸ் ஜிக்கி உங்களை கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிருக்கான் இல்லையா, ஆல்ரெடி அவனை உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதுவும் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவனை நீங்கள் வெறுத்துருவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் அதை மறைக்க. பட் உங்களுக்கு ரீசன் தெரியுமே, அந்த இவங்க சொல்லிட்டுருப்பானே, ஆன்ட்டி சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் நீங்கள் கேட்டுட்டு அமைதியாக இருக்கீங்க. சாரி வயன், இன்னும் கொஞ்ச நாள் போட்டு அவனை பற்றி நீ புரிஞ்சுக்கோ, அப்புறம் இதெல்லாம் சொல்கிறேன். அப்போது உனக்கே தெரியும் அவன் அதை பண்ணியிருப்பானா பண்ணியிருக்க மாட்டானான்னு. நீங்களும் சைலண்டாக இருக்கீங்க. அவங்க கை பிடிச்சேன், அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூஞ்சை பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப தயங்குறாங்க. ஆண்டி சொல்லுங்கள், லைட்டாக சிரிச்சுட்டு கேட்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் சாரி, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், குட்டி சிக்கே இல்லை வயனாவது எனக்கு வேணும் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அவங்களே பார்க்குறீங்க. தெரியும் தெரியும், எனக்கு இது போல் கேட்கக்கூடாது, அந்த பொறுக்கி என்னென்னலாம் பண்ணுறான்னு எனக்கும் தெரியும். நீ உன்னை திங்க் பண்ணியப்பா, அவன் பார்த்தியா அந்த இவங்க சொன்னதுக்கும் மீறி நான் முறைச்சேன்னா எல்லாரையும் கூப்பிட்டு போனான். அவனை மான்ஸ்டர் அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க. பட் எனக்கு குழந்தை மாதிரி இன்னுமே அப்படி தான் இருக்கான். அவனுடைய இன்னொரு சைட் இதுதான், அவனை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணலாம். அவனுக்கு யாராவது ஒருத்தங்களை பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அவங்கள விட்டு வெளில வரவே மாட்டான். நீ நினைக்கிற அளவுக்கு அவன் கெட்டவெல்லாம் கிடையாது. நிறைய சொல்ல உங்களுக்கு அது புரியுது, ஃபீல் ஆகுது. பார்த்த ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஹியூமோ கிட்ட இருக்கும்போது ஜெக்கி ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். அதே ஆன்டி கிட்ட வந்துட்டா ஒரு பேபி மாதிரி. அவன் கோவப்பட்டாலுமே அது என்னமோ தெரியல, ஒரு க்யூட்டா அப்படி இருக்கு, முயல் குட்டி மாதிரி தெரியுறான். அவங்க நிறைய சொல்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் உங்கள் மனதுக்குள்ளே ஓடுது. இருக்க ஏன் தெரியல அவங்களுக்கு ஜிக்கிவை பிடிக்க ஆரம்பிக்குது. அவங்க சொல்கிறத எல்லாமே ரொம்ப பேசிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது சமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. நீங்கள் சோஃபாவில் போய்ட்டு இப்போ தான் நார்மலாக படுக்கிறீங்க. அந்த ரூமை விட்டு உங்களுக்கு வெளில வரவே பிடிக்காதா? எல்லாரும் ஏதோ உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும், பிடிக்காதா? பட் இப்போது நீங்கள் அங்கே போய் படுக்கிறீங்க பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப இது பிடிச்சிருக்க. நெக்ஸ்ட்டு இவங்கோ வீட்டுக்குள்ளேருந்து வெளில போயிருப்பான் இல்லையா, அவன் ஒரு பிளேஸில் நின்றுட்டு எல்லா மேட்ஸையும் அனுப்பி விட்டுட்டு ஜிகேவை பார்க்குறான். ஜிகே சைலண்ட்டாக கையை கட்டு நின்றுருக்கான். இருக்கிற வெறிக்கு அக்கேன் ஜிகே வட்டிக்கிறான். ஜிகே சைலண்ட்டாக நின்றுருக்கான். என்னடா பண்ணிருக்க நீ, என்ன பண்ணிருக்க? மெய்டு என்ன பண்ணுச்சு? வீட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதானடா நான் விட்டான். சாரிப்பா, வாயை மூடு ஜெகே. ஏன் தெரில, உன் மேலே அவ்வளோ கடுப்பாக இருக்கு. நீ அந்த சொன்ன அந்த விஷயத்துல இருந்து ஜெக்கி உன்னை சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்ச பார்க்க ஜெக்கி அவனே பார்க்குறான். நேரத்துல இருந்து உன்னை போட்டு தள்ளணும் அந்த ஃபீல்லே இருக்கண்டா அப்படிங்கிறான். ஜெக்கி பெருசாக இது ரெஸ்பான்ஸ் பண்ணல, அமைதியாக இருக்கா. எனக்கு எந்த விஷயம் என் தெரிலடா, உன்னை எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படி சொல்ல ஜிக்கிக்கு இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவன் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது கூட அவன் பெருசாக எடுத்துக்கல. பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்லும் போதும் அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவன் இவங்க பார்த்தா பா என்ன பார்த்தா அப்படின்னு பாவமாக கேட்குறான். இவங்க முன்னாடி ஒரு மாதிரி தான் இருக்கான். உங்களுக்கு என்னப்பா, மெய்டு வீட்டில் இருக்கணும் அவ்வளோதானே? கண்டிப்பாக நான் அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கப்பா. ஏய், எதுனா பெரிய ஆப்ரேஷனா டைம் கொடுக்கறதுக்கு? உங்கள் அம்மா மிதிட்டு உன்னாண்ட இதை பேச முடியாதா? மேடு இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்ல தெரியாதா ஜெகே? அம்மா மாரி நான் எதுவும் பேசினது இல்லைப்பா. பயங்கரமாக கத்துறான். ஜேகேக்கு கஷ்டமாக இருக்கு அவன் பேசுறது. பிகாஸ் ஜேகே அவனை ஒரு அப்பா மாதிரி திங்க் பண்ணுறான் இல்லையா, அது அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. கொஞ்ச நேரம் டைம் அப்படியே போயிட்டுருக்கு. இவங்க போய்ட்டு காரில் ஏறி உட்காடுறான். ஜேகே அவன் கார் எடுக்க சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிலே நின்றுட்டுருக்கான் ரொம்ப நேரமாக. பட் கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை.
அவனே கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஜேகேக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. குழப்பமா அவன் வீட்டுக்கு வரான். மேடு வேணும், அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நடத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்க் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரான். நைட்டு நீங்களும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவங்க உங்களுக்கு ஃபீட் பண்ணி இது நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா ஆண்டி, நீங்கள் ரொம்ப நல்லா குக் பண்ணுறீங்க. அப்படி 2 பேரும் சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருக்க அவன் கவலையெல்லாம் மறந்த செக்கி உங்களை பார்த்து 2 பேரையும் ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்து ஒரு ஸ்மைல். 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க செக்கி வந்து டேபிளில் உட்காடுறான். ஆன்டி கடுப்பில் அவனை பார்க்க கூட மாட்டேன்றாங்க. நீங்கள் செக்கியை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி ஃபேஸே டல்லாக இருக்கு. ஆன்டி பார்க்குறாங்க, ஜெக்கியை பார்க்கவே இல்லை. ஆன்டி அவங்க வந்திருக்காங்க, எனக்கு தெரியும், நீ சாப்பிடு மா சாப்பாடு. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஜேகேவை பார்க்க பாவமாக இருக்குது. ஆன்டி சொன்ன மாதிரி ஜேகே அவங்க அம்மா கிட்ட ஒரு பேபி மாதிரி தான் நடந்துக்கிறான். மா பசிக்குதுமா அப்படி சொல்கிறான். நீங்கள் இது வரைக்கும் ஜேகே ஒரு ஆங்கிளில் பார்த்துருப்பீங்க, ஃபைட் பண்ணுறது அடிக்கிறது மான்ஸ்டர் மாதிரி இருப்பான். அன்றைக்கி நைட்டு உங்களை ஹேண்டில் பண்ணது அப்படி இருந்திருக்கும். உங்களை டார்ச்சர் பண்ணுறது, உங்களை முடி பிடிச்சி இழுத்துட்டு வருது, அவன் கோவமாக பேசுறது அப்படின்னு ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது தான் ஜேகே கிட்டத்தட்ட மான்ஸ்டர். அது ஞாபகம் வந்து அப்படியே திரும்பி இப்போ உங்க முன்னாடி ஜேகே நின்றுருக்கான். அவனை பார்க்க பாவமாக இருக்கு. அந்த ஜேகே தானா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அம்மா எதுவும் பேசல. பிளேட் எடுத்து ஃபுட் வச்சேன், அவன் முன்னாடி வச்சுட்டு சாப்பிடு, அவ்வளோதான். ஜேகேக்கு இதுவே போதும், உட்காந்து சாப்பிட்றான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா குக் பண்ணது சாப்பிடும் போதே அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அவங்க தான் குக் பண்ணியிருப்பாங்கன்னு. இப்படி 3 பேரும் சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஆன்டி ஜேகே தான் வந்துட்டான் இல்லையா? ஸோ அவங்க சரி ஓகே நான் கிளம்புறேன், அம்மா இரு நான் வரேன். ஜேகே கிளம்புறான். அவங்க ஜேகேவை பார்க்காம நான் போயிட்டு வரேன். டைம் ஆயிடுச்சா, தனியாக போவீங்களா? பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜேகே பின்னாடியே வரான். என் பின்னாடி வராத அம்மா, நீ எப்படிம்மா தனியாக போவ? என் பின்னாடி வராதடான்னு சொன்னேன். ஆன்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனியாக இருப்பீங்க இல்லையா, அதனால வேணான்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு கஷ்டமாக இருக்கு. சரிம்மா நான் காரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன். டேய் எனக்கு வானான்னு சொல்லிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பல்ல கடிக்க அவன் சைலண்டாக நிற்கிறான். ஆன்டி நானும் வரட்டுமா? 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. ப்ளீஸ் அவங்க கூட வந்து அது வரைக்கும் விட்டு போயிடுறேன். தனியாக போவீங்களா? எதுவும் பேசல. அவங்க கை பிடிச்சிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 2 பேரும் நடந்து வரீங்க. உங்கள் 2 பேருக்கு பின்னாடியும் பாடி கார்டு மாதிரி ஜேகே வரான். நிறைய பேசிட்டே கிட்டத்தட்ட ஜேகே அம்மா ஜேகே கிட்ட பேசுறதை விட உங்கள்கிட்ட நிறைய பேசுகிறாங்க. அது அவனுக்கு கோபமாக இருந்தாலும் பட் பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் அவங்க அம்மாவை டெய்லி பார்க்குறான். அதுவே போதும். அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கான். உங்கள் கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. சின்ன வயசுலேயும் அவனை கை பிடிச்சி அப்படிதான் கூட்டு போவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்து உங்கள் 2 பேரையும் பார்க்குறான். நடந்தே போகிறீங்க. நெக்ஸ்ட்டு பஸ் வருது. பஸ்லேயும் ஏறுறீங்க. நிறைய சொல்லிட்டே போகிறாங்க. இங்கே தான் இருப்போம், இங்கே தான் அடிக்கடிக்கு ஷாப் வருவோம், இதுதான் ஜேகே படித்த ஸ்கூலு, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு நிறையா அந்த பஸ் போகிற ட்ராவல்லையே நிறைய பேசிட்டே போகிறாங்க. ஜேகே நீங்கள் உட்காந்துருக்க சீட்டுக்கு முன்னாடி நின்றுருக்கான். கொஞ்ச நேரம் அந்த பஸ் விட்டு கீழே இறங்க வழியிலேயே ஜேகேவோட அப்பா நின்றுருக்காரு. உங்களையும் ஜேகேவையும் பார்க்குறாரு. நியூஸில் பார்த்த உங்களை தெரியுது. அவர் உங்ககிட்டையும் பேசல, ஜேகேவோட அப்பாக்கிட்டையும் பேசல. நீங்கள் அவரை பார்த்த உடனே ஜேகேவோட அம்மா கையை விட்டுட்டீங்க. சரி நான் கிளம்புறேன், அங்கிள் வந்துட்டார், கேர்ஃபுல்லாக போங்க ஆண்டி அப்படியே சொல்கிறீங்க. அவங்களும் ஹக் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் போங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட கேர்ஃபுல்லாக கூப்பிட்டு போகிறேன். சரிம்மா அப்படி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்க நீங்கள் அங்கிள்கிட்ட போயிட்டு அங்கிள் எப்படி இருக்கீங்க? இது அங்கிள்கே ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே பார்க்குறான் என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி. அவர் ஜேகே கிட்டே பேச மாட்டாரு. அப்படி இருக்கப்போ உங்கள்கிட்ட எப்படி பேசுவார் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். ஆன்டி உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே அப்பா ஏதாவது உங்களை பேசிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க அவர் எதுவும் பேசல. லைட்டாக தலையாட்டிட்டு நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்டியை பார்த்துட்டு வாப்புலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவர் முன்னாடி போயிட்டு என்ன பிளஸிங் பண்ண மாட்டீங்களா? 3 பேரும் அப்படியே ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாங்க. அங்கிள் உட்பட நீங்கள் எதுவும் பேசல. ஒரு காலையில் போய் விழுந்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? உங்களை அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். அவரும்
என்னம்மா அதெல்லாம் பண்ணிருக்க, எழுதுரு எழுதுரு அப்படின்னு ஆன்ட்டியை பார்க்க ஆன்ட்டிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களை பார்த்து வா கை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்க அங்கிளை பார்த்து நீங்க எப்போ அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு அது வரைக்கும் வெயிட் பண்றோம். ஜெகி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இத்தனைக்கும் உங்களை பிடிக்காம தானே கூட்டு வந்திருப்பான், அக்செப்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றாளா, எதுக்கு இவன் வெயிட் பண்றா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இது அவனுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ரொம்ப எமோஷனலா அப்படி ஆயிட்டான். ஒரு ஓரமா தனியா நின்றுக்க அவரு உங்க தள்ள கை வச்ச அவனுக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்பவே நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம். பட் அவன் மாறுற வரைக்கும் எதுவும் சேஞ்ச் ஆகாது, கேர்ஃபுல்லா போங்க அப்படின்னு உங்களை தட்டி கொடுத்துட்டு ஆன்ட்டியை கொடுத்து அங்கேருந்து போறாரு. நீங்க போற வரைக்கும் பார்த்துட்டு அவங்க போன உடனே ஒரு ஜம்ப் பண்றீங்க. சிக்கி ஒரு மாதிரி உங்களை பாக்குறா. ஐயோ அங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, எதிர்பார்க்கல இதெல்லாம் இவ்வளோ ஈஸியா நடக்கும்னு அப்படின்னு ஒரு மாதிரி ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தா நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க. அவன் உங்களை கூட்டு வந்தது விருப்பமே இல்லாம அப்படிதானே, அவனே ஒரு மாதிரி புரியாத மாதிரி பார்த்தா நீங்க ஹாப்பியா ஜெயிக்கிட்டு வரீங்க. அவன் ஒரு மாதிரி ஒரு கார்னர்ல நின்றுப்பான். கால் வலிக்குது, அவ்வளோ தூரம் நடந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்கிட்டு வந்து டக்குன்னு ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் இவ்வளவு நேரம் நல்லாதான் இருந்தா, இப்போ நீங்க ஜம்ப் கூட பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் பாத்துருப்பா இல்லையா. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஆக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க என்ன பாக்குற, கால் வலிக்குது. எவ்வளவு நேரம் நல்லா அதனாடி இருந்த, இப்ப கூட குதிச்சுக்கிட்டே இருந்தியே, அதுக்கு எல்லாரும் கூட இருக்கும்போது ஆக்ட் பண்ண சொல்றியா? என்ன புரியல? அப்போ உனக்கு கால் வலிக்குது, அது ஆக்டிங்? அதுவும் இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. ஏய், நான் ஆக்ட் பண்ணின்னு இருந்தேன்னு சொல்ல வந்தேன். ஆக்ட் பண்ணியா? கால் வலிக்காத மாதிரி ஆன்டி கிட்ட ஆக்ட் பண்ண. என்னடி வளர்ற? ஆன்டி கோவமா உங்க கூட நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போதும் நீ போனா கண்டிப்பா கடுப்பாவாங்கல்ல. நான் வரும்போது தானே அமைதியா இருந்தாங்க. இப்போ கால் வலிக்குதுன்னு தெரிஞ்சா ஆன்டி என்ன வர விடுவாங்களா? சைலண்டா உங்களே பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, நான் வந்ததுனால தானே அங்கிள்கிட்ட என்னால பிளஸ்ஸிங் வாங்க முடிஞ்சது. அவனுக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களே பார்க்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் வலிக்கிட்டோம் அப்படின்னு உங்க ஸ்கர்ட்டை மேல தூக்க, என்னடி இது வரைக்கும் தூக்குற நீ? எல்லாம் வந்து காட்டுறேன், அதுக்குன்னு ரோட்லயே காட்டுவியா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க நிறைய பேரு பைக்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. தம் அடிச்சுட்டு க்ரௌடா அப்படி இருக்க உங்களை பார்த்து முறைக்கிறான். ஸ்கர்ட்டை விட்டுட்டு எனக்கு கால் வலிக்கிட்டோம் அப்படின்னு ரோட்ல உட்காந்துக்கிட்டீங்க. என்னடி பண்ற, அசிங்கமா? என்ன தூக்கிட்டு போ. ரோட்ல தூக்கிட்டு போணுமா? சரி என்ன பண்ண போற? ஃபர்ஸ்ட் எழுந்துறான். கால் வலிக்கிட்டு சொன்ன தாயே, ஏதாவது ஏற்பாடு பண்றேன், எழுந்துரு. எழுந்துக்க முடியல அப்படின்னு ஒரு மாதிரி பண்ண, சடனா என்னடி கால் வலிக்குது, இப்படி பேசிக்கிட்டே இருக்க போறியா என்ன அப்படின்னு சொல்ல, சரி இரு, அப்பா வீட்டுல இருந்து கார் வர சொல்றேன், தெரிஞ்சிருந்தா கார்லயே வந்திருப்பேன். காரா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உங்களே பாக்குறான். உங்க அப்பா அனுப்பின கார் எனக்கு வேண்டாம். ஒரு மாதிரி பாக்குறான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டியா ஒரு அப்பா அப்படின்னு பேச வர கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டீங்க. அவனுக்கு இது போல சொன்னா கோவம் வரும். ஓகே, பொறுமையா அவனை ஹேண்டில் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒன்று, இங்க பார், எனக்கு தூக்கிட்டு போறதா தான் நான் வரேன், கார்ல எல்லாம் நான் வரல, ரோட்லயே எப்படி தூக்கிட்டு போறது, அசிங்கம் பண்ணாத, எழுந்துருவோயன் அப்படி சொல்ல நீங்க படுக்கிற மாதிரி போறீங்க. டக்குன்னு வந்து உங்க முடிவை பிடிச்சிட்டு என்னடி பண்ற, அதான் வலிக்குது. ஓ இங்க பார், எழுந்துரு. முடியாதோ, எழுந்துருடி. அவனை பாடப்படுத்துறீங்க. என்னடி பண்ணிட்டோம், எனக்கு தூக்கிட்டு போ சொன்ன. அவன் ஒரு மாதிரி உட்காரான் உங்க முன்னாடி. நீங்க புரியாம அவனை பார்க்க ஏறிக்கோ. அவன் முதுக காட்டுறான். அவ்வளவுதான், ஒரு சின்ன ஸ்மைல், ஒரே ஜம்பில் ஏறி அவன் முதுகுல உட்கார போக்கத்தான் ஒல்லியா இருக்கா. பொன்னி மாதிரி ஏறாதடி அப்படிங்கிற மாதிரி கத்துறான். சின்ன என் மேலே எதுக்கு ஜம்ப் பண்ற, தூக்கிட்டு போ. உட்காந்தியா? உங்களை பிடிச்சுக்கிறான். நெக்ஸ்ட் அப்படியே கூப்பிட்டு போறான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு. ஏன் தெரியல, நீங்க அவன் கழுத்துக்கிட்ட படுத்துட்டு அவன் முதுகுல அப்படி ஏறிட்டு இருக்கீங்க. அவன் கழுத்து ஃபுல்லா அவன் கை போட்டு சுத்தி அவனை இறுக்கி அப்படி பிடிச்சிட்டு வரீங்க. ஸ்டார்டிங்ல கடுப்பே ஆனாலும் போக போக பிடிச்சிருக்கு. அவனுடைய லைஃப்ல இதெல்லாம் புதுசா இருக்கு. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபைட்டு ஃபைட்டு ஃபைட்டு, அவ்வளோதான். இதெல்லாம் புதுசா இருக்கு. அவன் அவங்கள தூக்கிட்டே போறான்.
நீங்கள் காதில் வந்து கொய்யும் கொய்யின்னு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு கியான் கியான்னு கத்திட்டு இருக்கீங்க. இரிட்டேட் ஆனாலும் அவன் சைலண்டாக வரான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு காதே வலிக்க ஆரம்பிக்குது. வயன் பாட்டு பாடுறேன்னு என்ன கொள்ற? நல்லா இல்லையா என்ன? நெஞ்சுக்குள்ளே சொன்னால் தெரியுமா? ஊது நிறுத்துடி. என்ன என்னடி பாட்டுதோ? அது நல்ல பாட்டு தானே? அது நல்ல பாட்டு தான், நீ பாடுறது தான் நல்லா இல்ல. எனக்கு நல்லதா? பாடுறது நல்லா இல்லைன்னா கேவலமா இருக்குன்னு அர்த்தம். நல்லாதான் இருக்கும். பாடாத வாய மூடுன்னு நான் பாடுவேன். கீழே இறக்கி விட்டுருவேண்டி, ரோட்டிலேயே படுத்துப்பேன். பாடி தொலை அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கிட்டு வரா. நீங்க அந்த பாட்டு பாடிட்டே வரீங்க, தப்பு தப்பா பாடுறீங்க. கடுப்பா இருந்தாலும் வேற வழி இல்லை. வீடு வரைக்கும் தூக்கிட்டே வந்துட்டான். உங்க காலை விட்டுட்டு இரும்பு மாடு மாதிரி இருக்கடி அப்படின்னு உங்களை திரும்பி பார்க்க டோர் ஓபன் பண்ணிட்டு குடு குடு குடுன்னு உள்ள ஓடுறீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். பிகாஸ் இவங்க நேரம் கால் வலிக்குது அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க இல்லையா, பார்த்துட்டே இருக்கான். நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு உங்க ரூமுக்குள்ள போறீங்க. போட்டு கடுப்புல பின்னாடியே வந்து கால் நல்லா ஆயிடுச்சா? அப்புறம் ஏண்டி கால் வலிக்குதுன்னா? ஆமால வழக்கு தோசத்துல பண்ணிட்டோமா? என்னடி முழிக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்க கழுத்தை பிடிக்க இதுக்கெல்லாம் கோப்பிடுவாங்களா? கழுத்தை விட கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி. அவ்வளோ தூரம் தூக்கிட்டு வரேன், ரோட்ல படுத்துட்டு கால் வலிக்குதுன்னு சொல்ற. இறக்கி விட்டா இப்படி ஜம்ப் பண்ணி வர. ஆல்ரெடி உன் மேல எனக்கு ஒரு டவுட் இருக்குடி அப்படின்னு பேச வர நீங்க, அதாவது நீ சொன்னல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்தேன்னு. தூக்கிட்டு வரும்போது கால் ரிலாக்ஸா இருந்ததுல, இப்ப பரவாயில்ல. உங்களை மறைக்கிறான் சீரியஸாவே, இப்ப பரவாயில்ல. ஓகே, அத்ததுக்கு பதில் வச்சுட்டே சுத்துறல. நான் கேட்டதுக்கு பதில் சொன்னேன், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடிடுறீங்க. அவனுக்கு நீங்க அவங்க அப்பா கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அது மட்டும்தான் ஓடுது. அவன் அமைதியா இருக்கான், ரொம்ப காமா. இப்போ ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ற அந்த சவுண்டு, ரூம்ல இருந்து வெளில வரீங்க. இவ்வளவு நேரமாடி? ஃப்ரெஷ்ஷப் ஆக லேட் ஆயிடுச்சு, தலை டயர்டா இருக்கு. உனக்கு டயர்டா இருக்கா? உன்னை தூக்கிட்டு வந்து எனக்கு தாண்டி டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை முறைச்சிட்டே ஒரு ரூம்குள்ள போறான். ஓவரா பண்றான் பொறுக்கி. நம்ம என்ன அவ்வளவு குண்டா இருக்கும்? எறும்பு மாடுன்றான், பண்ணின்றான். இவனை பார்த்தா தான் அப்படி இருக்கு, மான்ஸ்டர் மாதிரி. மான்ஸ்டர் அப்படி சொல்லிட்டு நீங்க பெட் கிட்ட வரும்போது, இல்லையே இன்னைக்கு என் மேலுக்குட்டி மாதிரி தானே தெரிஞ்சான். சிரிச்சுட்டே வந்து பெட்ல உட்காருறீங்க. ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. நீங்க பெட்ல படுக்கிறீங்க. ஜேகே கொஞ்ச நேரத்துல அவனும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில வரான். உங்களை பாக்குறான். ஒரு கார்னர்ல படுத்துட்டு இருக்கீங்க. அவன் எதுவும் பேசவே இல்லை. வழக்கம் போல உங்க பெட்ல வந்து படுத்துட்டான். உங்க பக்கத்துல அவன் வந்து படுத்துட்டான். உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நீங்க டர்ன் பண்ணி அவனை பாக்குறீங்க. அவன் படுத்துட்டான்னு. ஜேகே கண்ணு மூடலாம் அப்படின்னு கண்ணு மூடி இருப்பான். இப்போதான் அவனுக்கு ஞாபகம் வருது, உங்க கிட்டேயே வரக்கூடாது. அந்த இவங்க சொல்லியிருப்பான் இல்லையா, அது ஞாபகம் வந்து பெட்ல இருந்து எழுந்துக்கலாம் ட்ரை பண்ண. நீங்க டர்ன் பண்ணி அவன் பக்கத்துல வந்து படுத்து அவன் மேல கை போட்டுறீங்க. அவன் திரும்பி உங்களை பாக்குறான். அவன் கையில ஆம்ஸ்ல கைக்குள்ள போய் படுக்கிறீங்க. என்னடி பண்ற? தூங்க போற? எப்படியா தூங்குவேன்? தள்ளிப்படும். நிமிர்ந்து அவனை பார்த்தா, எதுக்கு எப்பவுமே இது போல தான் தூங்குனேடா? எப்பவுமே பண்ணாதான் இப்பயும் பண்ணியமண்ண. சரி தள்ளு அப்படின்னு உங்களை தள்ளிவிட அவனை டைட்டா பிடிச்சிட்டு, ப்ளீஸ் பயமா இருக்கு, எப்படி படுத்துக்கலாமா? அவ சரி சொல்றதுக்குள்ள அவன் மேல நல்லா சிஸ்டர் கிட்ட போய் படுத்துட்டு ஹக் பண்ண மாதிரி கண்ணு மூடிக்கிட்டீங்க. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சைலண்டா இருக்கான். உங்ககிட்டயே வரக்கூடாதுன்னு அந்த இவங்க சொன்னான். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அமைதியா இருக்கான். அவனுக்கு அந்த இவங்க சொன்னதுதான் ரிப்பீட்டடா ஓடிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. நீங்க தூங்குன உடனே உங்களை தள்ளி விட்டு எழுந்து வழக்கம் போல சோஃபால வந்து படுத்துட்டான். ஏன்னு தெரியல, இது அவனுக்கு கஷ்டமா இருக்கு. அமைதியா சோஃபால படுத்துட்டு இருக்கான். வர வர நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேன்ற ஜிகே, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அது ஞாபகம் வந்த உடனே சைலண்டா கம்மனு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் டே நல்லா படுத்து கோட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. சார் மட்டும் எழுந்து கிளம்பிட்டு இருக்காரு. அடிக்கடி மிரர்ல உங்களையும் பார்த்துட்டு இருக்கான், எழுதுப்பீங்களா இல்லையா அப்படின்னு. ரொம்ப நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டே இருக்கீங்க. இந்த டைம் திரும்பி நீங்க படுக்கிறீங்க. லைட்டா சிரிச்சுட்டு உங்களை பாக்குறத விட்டுட்டு அவன் ஏற சரி பண்ணிட்டு இருக்கான்.
நீங்கள் திருப்பி படுத்துட்டு ஜேகே எங்கே இருக்கான் அப்படின்னு பெட்டெல்லாம் தேடுறீங்க. ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே அவன் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கான். எழுதுக்கிட்டே என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் நீங்கள் எழுத உட்காடுறீங்க. அவனை பார்த்துட்டே இந்த டைம் கால் வருது, எப்பவும் போல தான் யூன்வோப்பா கிளம்பிட்டப்பா வந்துடுறேன்ப்பா 10 நிமிஷத்தில் வந்துடுவான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறான். உங்களுக்கு இதை கேட்க காலையிலேயே உன்னை தான் பார்க்கணுமா, இந்த ஜேகே இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மண்டக்குள்ளே ஓடினாலும் 2 பேரையும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலவே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயே திங்க் பண்ணிட்டு பெட்லேருந்து கீழே இறங்கலான்னு போகும்போது ஜேகே அகெயின் கால் வலிக்குதுன்னு ஏதாவது ஆரம்பிச்சேன்னு வையன், கால் இருந்தால் தானே வலிக்குதுன்னு காலை விட்டுட்டு வண்டி ஞாபகம் வந்துருச்சு ஜேகேக்கு. நேற்று நீங்கள் பண்ணது, நீங்கள் எதுவும் பேசலை, லைட்டாக ஒரு ஸ்மைலோட யார் சொன்னா எனக்கு கால் வலிக்கும்னு, இல்லை எனக்கு நேற்றே கால் வலி போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்குறீங்க. அவன் அதுதான் உனக்கு நல்லது உங்கள் காலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில போகிறான். ஓ நல்ல வேலை, கால் வலிக்குதுன்னு ஆக்ட் பண்ணலான்னு இருந்தோம் அப்படி தோணுது. ஸோ நெக்ஸ்ட் ரூமுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வர வழக்கம் போல ஆன்ட்டி வந்துட்டாங்க. அவங்க கூட என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த வாட்டி அங்கிளே கூட்டின்னு வந்து விட்டாராம் வீட்டுக்கு. ஆன்ட்டி சொல்ல அப்புறம் ஏன் ஆன்ட்டி வீட்டுக்குள்ளே வரல, ஜேகே இருப்பான்னா வரல, ஃபஸ்ட்டு ஜேகே சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறம் குட்டி ஜேகே இல்லைனா பாப்பா வரும்ல, கண்டிப்பாக அவர் வருவார். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க நீங்கள் ஆன்ட்டியை பார்க்க. நேற்றுலாம் உங்களை பற்றி தான் பேசணும் அப்படி சொல்லிட்டு ஆன்ட்டி உங்கள்கிட்ட நிறைய பேசுகிறாங்க. நேற்று எப்படி போனீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க நைட்டு நடந்ததெல்லாம் கதையாக சொல்லிட்டீங்க ஆன்ட்டிக்கிட்ட. ஆன்ட்டிக்கு சிரிப்பாக இருக்குது நீங்கள் அவனை அப்படி பண்ணுறது. இந்த மாதிரி நீங்கள் ஆன்ட்டி கூட என்ஜாய் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு எங்கள் ஜேகே யூனோக்கிட்ட போகிறான். போன அடுத்த செகண்ட் யூனோ கேட்குற ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு நீ போகலல்ல பா, தெரியாத மாதிரி நடிக்காத ஜேகே, நீ டச் பண்ணல இல்லைன்னு தலையாட்டுறா. பிகாஸ் வீட்டில் பார்த்துக்க ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக அவன் தூங்கவே இல்லை. இவன் அப்படி கேட்க ஜேகே இல்லை அப்படி தலையாட்டிட்டு நிற்கிறான். அப்போ தான் அவன் ஃபேஸ் நார்மல் ஆகுது. இப்போ தானே நீ என் பையன் சொல்கிறதா அப்படியே கேட்கணும், புரியுதா? புரியுதுப்பா. என் கிட்டேயே போகக்கூடாதோ, என்ன ஏதுன்னு கூட கேட்காம சரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறான். சொல்கிறத என்ன ஏதுன்னு கேட்காம பண்ணுறவன் மட்டும் தாண்டா என் பையன் தானே. ஆமாப்பா இரு, ரொம்ப டயர்டாக இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துடும், குளிச்சுட்டு வரேன், எனக்கு ஒரு வேலை இருக்கு, இங்கேருந்து நீ போகவே கூடாது அப்படிங்கிறான். சரிங்கப்பா அப்படி சொல்லிட்டு அவனும் அங்கேயே இருக்கான். நைட்டு டைம் போயிட்டே இருக்கு. ஜேகே வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியல, அன்டைம் ஆயிடுச்சு. வழக்கம் போல் அங்கிள் பஸ் ஸ்டாப்ல ஆன்ட்டிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. எங்கள் ஆன்ட்டி நீங்கள் 2 பேரும் ஜேகே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே எதுவும் காணோம். ஒரு மாதிரி பயமாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஒரு மாதிரி நடுக்கமாக நின்றுருக்கீங்க. தப்பு பண்ணிட்டோம், நம்ம 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறது. அவர்கிட்ட வேற நான் சொல்லிட்டேன், அவன் கடுப்பாவன்னு சொன்னேன், அந்த கோவத்தில் ஏதாவது பண்ணிட்டாங்க ஜேகேவை அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்க. ஒரு 12 o'clock ஜேகே வீட்டுக்குள்ளே வரான். வந்த உடனே உங்களையும் ஆன்ட்டியும் பார்க்குறான். 2 பேரும் ஜேகேக்காக வெயிட் பண்ணிட்டுருக்க. அம்மா எவ்வளோ நேரம் இருக்கியாம்மா? சாரிம்மா ஒரு ஒர்க்கு அப்படின்னு பேச வரான். ஆன்ட்டி அந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்கா, எப்படி அவள் விட்டு போகிற, நீ அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு வழக்கம் போல திட்ட. ஜேகேவும் வழக்கம் போல வாங்கிக்கிறான். நீங்கள் ஜேகேவை ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்க்குறீங்க. அவனுக்கு ஏதாவது ஆயிட்டு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கும் உங்களுக்கு. உங்கள் கண்ணே கலங்கிடுச்சு ஜேகேவை பார்க்க. ஜேகேவும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் கண்ணுக்கு அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகா. உங்களை ஒய்ஃப் மாதிரி வர ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் அவன் முன்னாடி அவன் கத்தின தாலியோட அந்த குங்குமெல்லாம் பார்க்க அவனுக்கு அப்படி இருக்கு. இந்த டைம் வெளிலேருந்து ஆரன் சவுண்டு. ஜேகே அம்மா லிசன் பண்ணிட்டு அப்பா தேடி இங்கேயும் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு வீட்டிலேருந்து வெளியே கிளம்ப. நீங்கள் ஆண்டி அங்கிள் வந்திருக்காரா? வீட்டுக்குள்ள அப்படி சொல்ல அவங்க உங்கள் தலையில் கை வச்ச. நான் சொன்னது நடக்கிற வரைக்கும் அவர் உங்களை ஏற்றுப்பாரான்னு தெரியல. ஃபஸ்ட்டு இவன் சேஞ்ச் ஆகணும், 2வது ஒரு பாப்பா ஒன்று கொடுக்கணும், 2 பேரும் சேர்ந்து. அது வர வரைக்கும் அவர் சேஞ்ச் ஆக மாட்டார். சரி நான் போகிறேன் இப்படி கிளம்ப. ஜேகேக்கு அவங்க அம்மா சொன்னது நல்லா கேட்குதா? 2மே நடக்காத விஷயம். அவன் அமைதியாக இருக்கான். அப்போது அப்பா கடைசி வரைக்கும் நம்மளை ஏற்றுக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்ட்டியை பார்க்குறீங்க. ஆன்ட்டி அங்கேருந்து கிளம்புறாங்க. போன உடனே டோரு க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு திரும்பி
ஜேகேவை பார்த்தா ஜேகே இல்லை. சரி ரூமுக்கு போயிட்டுருப்பான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. ஜேகே நின்றுருக்கான். ஏன் லேட்டு? நான் பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா, நீங்கள் வருவீங்க. என்ன எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்படி நிறைய பேசிட்டே நீங்கள் ஜேகேவை பார்க்க ஜேகே உங்களுக்கு பிடிச்ச இழுத்த பெட்டில் தள்ளி வேக்குமா ஷர்ட்டை கழட்டிட்டே மேலே வந்து பட்டுட்டு உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அப்படி பண்ணுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ரொம்ப அக்ரெசிவாக மான்ஸ்டர் மாதிரி மூவ் பண்ணுறான். இதை தான் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ணியிருப்பான். இப்போயும் சேம் அதே போல் தான் பண்ணுறான். நீங்கள் அமைதியாக ஜேகேவை பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் மாதிரி அவனை தள்ளிலாம் இல்லை. இந்த வாட்டி அவன் புருஷன் உங்களுக்கு தெரியுது இல்லையா, அமைதியாக கண்ணு கிரிப்பாக மூடி படுத்துட்டுக்க அவன் ஒரு கையில் கழுத்தை அப்படி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டே அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு இருக்கான். அவங்க கை கொண்டு போய் அவன் ஆப்ஸில் வச்சுக்கிறான். அவனே நீங்கள் அவனை ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. அவன் அப்படி இருக்கான் மேன்லியா. அவன் ஷோல்டரில் கை வச்சு ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள் லிப்ஸை விட்டுட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. 2 பேருக்குள்ள அந்த ஈர்ப்பு, அந்த கனைடு உங்கள் கண்ணிலே தெரியுதா. அவன் கடிச்சிட்டான் போல கொஞ்சம் டெம்டாகி. உங்கள் லிப்ஸு வலிக்குது. உங்கள் லிப்ஸை நீங்களே பைட் பண்ணுறீங்க ஒரு மாதிரி. அவனை பார்த்துட்டே நெக்ஸ்ட்டு அவன் உங்கள் ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறான். உங்கள் கழுத்தில் கடிச்சிட்டே பண்ணுறான். அவன் பைட் பண்ண அதுவே அவ்வளோ வலிக்குது. நீங்கள் டைட்டாக அவன் ஷோல்டரை பிடிச்சிக்க சைலண்ட்டாக டக்குன்னு அப்படியே உங்கள் மேலே படுத்துட்டான். கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாகிட்டீங்க. ஏன் அவன் படுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. அவன் பண்ண ஃபாஸ்ட்டுக்கு எப்போவோ அந்த ட்ரெஸ்ஸில் ரிமூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி இருப்பான். பட் ஏன் படுத்துட்டான் அப்படி இருக்கு. ஒரு வேளை வேணுமோ அப்படியும் இருக்கு. நீங்கள் கொஞ்ச நேரம் பயந்துருப்பீங்க. இப்போது அவன் ஸ்டாப் பண்ண உடனே ரிலாக்ஸாக இருக்க உங்கள் மேலேருந்து எழுந்து பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலே போட்டு பில்லோ எடுத்து சோஃபாவில் போட்டு சைலண்டாக படுத்துக்கிறான். நீங்கள் எழுந்து அவனை பார்க்குறீங்க. இன்னும் போய் அவன் சோஃபாவில் படுத்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி. செக்கே கண்டுக்கவே இல்லை. செக்கி நான் உங்களை தான் கூப்பிடுறேன். திரும்பி படுக்கிறான். செக்கி நான் பேசுறது காதில் விழுதா விழலையா? என்ன ஏன் போனீங்க? தூக்கம் வருதோ? சரி பெட்டில் வந்து படுத்துக்கோங்க. எங்கே போயிருக்கீங்க? எங்கேயாவது படுக்கிற உனக்கு என்னடி? சைலண்டாக படு. சரி உங்களுக்கு அந்த சோஃபா செட் ஆக்காதா? நீங்கள் வந்து பெட்டில் படுத்துக்கோங்க, நம்ம நல்லா சோஃபாவில் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மேலே இருந்து அந்த பெட்ஷீட் எடுத்து போட்டு அந்த சாரி ரிமூவ் பண்ணுற மாதிரில அதை போட்டு கிழிச்சு கழட்டிலாம் விட்டுருப்பான். அட்ஜஸ்ட் பண்ணிட்டே அங்கே பிடிச்சிட்டே எழுந்து நிற்கிறீங்க. வந்து படுங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்போ படு. என்ன பேசுறீங்க நீங்கள்? எதுக்கு இப்படி பண்ணீங்க? எதுக்கு இப்போ போய் அங்கே படுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியல. பட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இங்கே படுங்க. திரும்பி உங்களை பார்க்குறான். நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் படுத்துக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. பாருவேன் ஒரு ட்ரெஸ் செஞ்சு பண்ணிக்கோ. என் முன்னாடி இப்படி நின்று நினச்சிக்கியா? என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, ஏதாவது நான் பண்ணுறேன். இப்போ படுப்போம். புரியாமல் நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. என்ன அடி சொல்லிட்டுருக்கேன் நான்? அப்படி நின்றுருக்க இல்லை புரியல. ஏதாவது பண்ணுவேன்னா இது உனக்கு புரியலையா? அதை எனக்கு நல்லாவே புரியுது சிக்கே. ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அதுதான் எனக்கு புரியல. நீங்கள் அவனை கேட்க சோஃபாலேருந்து எழுந்து வந்து பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக உங்களை சுற்றி கவர் பண்ணி சைலண்ட்டாக படுதே. நான் படுக்கிறேன், நீங்கள் வந்து பெட்டில் படுத்துக்கோங்க. சோஃபா உங்களுக்கு செட் ஆகாது. இப்போதானே சொன்னேன். பாரு இங்கே வந்தேன்னா கண்டிப்பாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ. என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறா. நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நீங்கள் ஏன் கண்ட்ரோல் பண்ணுறீங்க? அப்படி சொல்ல, ஏன்னா என் அப்பா உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் கண்ட்ரோல் பண்ணுறேன். போய் சைலண்டாக படு. ஷாக் ஆகிட்டீங்க. இதை கூட அவன் சொல்லுவானா? அவன் சொல்லி இவன் கேட்பானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிக்கி என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம். உன்னால் முடியல, இல்லைன்னா என்னால் முடியல.
இல்லைனா ஏதோ தலை வலிக்குது சம்திங் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இது வேண்டாம், அது வந்தாலுமே வலிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு. பட் இப்படி ஒரு ரீசன் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கல. நீங்கள் அவனை பார்க்க சொன்னது புரிஞ்சுதா? என் அப்பா உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், உன்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நேற்று கூட உன் கூட படுக்கல, சோஃபாவில் வந்து படுத்தேன். போய் படு, இல்லைன்னா நான் ஏதாவது பண்ணுருவேன், என் கண்ட்ரோலும் மீறி. அப்படி சொல்ல கொஞ்சம் கூட யோசிக்கலாம், பொல்லார்னு அரைஞ்சிட்டீங்க.